இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேர் கடன் தொல்லையில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு முதல் காரணம் அவன் மட்டும் இல்லைங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களும் சேர்ந்து தான். இன்றைக்கி பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு மிக்சியோ, ஒரு கிரைண்டரோ, ஒரு வாஷிங் மிஷினோ, உதாரணத்துக்கு ஒரு 10 ரூபா பாப்கார்னோ, இல்லைன்னா ஒரு லேஸ் பாக்கெட்டோ, ஒரு லிக்விடோ, சோப்பு லிக்விடோ ஏதாவது ஒன்று புதுசாக அவங்க வாங்கிட்டாலே போதும், உடனே இங்கே உடனே சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. வீட்டுக்காரை போட்டு பஞ்சர் ஆக்கிடுவாங்க. அவங்க எங்கேயெல்லாமோ வாங்கிட்டு வராங்க, அது ஒன்றாவது வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு ஆரம்பிச்சிடுவாங்க. இதனால் நான் குற்றம் சொல்ல வரல. இதன் மூலமாக அவனுடைய உழைப்புக்கு தக்கனது தான், அங்கே ஊதியத்துக்கு தக்கனது தான் அவன் வாங்கிட்டு வர முடியும். அவனை போட்டு பஞ்சர் ஆக்கி அதை வேண்டுவாங்க இதை வேண்டுவாங்கன்னு சொல்லி வாங்க வச்சு அவன் கடன் ஆகி இப்படியும் நிறைய பேர் கடனில் சுமந்து இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி இனி. ஆனால் இந்த கடன்களை பூரா மக்கள் நல்லா இருக்கணும், உண்ண உணவு கிடைக்கணும், உடுத்த உடை கிடைக்கணும், நல்ல ஆரோக்கியமாக வாழணும் தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்களோட கடன்கள்னு எடுத்தால் நிறைய இருக்கிறது. அதாவது ஒரு நாட்டோட கடன் தெரியும் எவ்வளோ இருக்குன்ட்டு. அதே மாதிரி ஒரு நம்ம நாட்டோட கடன், இந்தியாவோட கடன் எவ்வளோன்னு இருக்குதுன்னு தெரியும். ஆனால் ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி சராசரி 100% இருக்குன்னா 50% கடனில் தாங்க இருக்கிறாங்க. அந்த 50%ல் குறைஞ்சது சராசரி ஒரு மினிமம் 5 லட்சத்திலிருந்து 7 லட்சம், 30-40 லட்சம் வரைக்கும் கடனில் இருக்கிறாங்க. இந்த 50% உள்ள மக்கள் கடனில் தான் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எப்படி அடைக்க முடியும்? எப்படி என்ன செய்வது? திருன்னு முழிச்சுக்கிட்டும், சில பேர் முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டும், ஊரை விட்டு ஓடி போயும், இருந்துக்கிட்டு ஃபோன் எடுக்காமலையும் நிறைய சங்கடப்படுறாங்க. இதுக்கு எப்படி இவங்க சுதந்திரம் என்னமோ கிடச்சிட்டு, ஆனால் வல்லரசு ஆவதுக்குள்ளே இவங்க வல்லரசு ஆகணும் முதல்ல. அதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் உள்ளவங்கள தான் சொல்லணும். அரசு தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும். நீங்கள் கொடுக்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. கம்மியான லோன் கொடுக்குறீங்க, குழுமூலமாக கொடுக்குறீங்க, ஆனால் பத்தலை அவங்களுக்கு எப்படி சரிபட முடியும்? ஒரு வீட்டில்னு பார்த்திங்கன்னா குழந்தைகள் இருக்கிறது, ஸ்கூல் ஃபீஸிலிருந்து அந்த ஃபீஸ்லேருந்து நொசுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து 5 வயசில் ஒரு 6 மாத குழந்தை, பச்சை குழந்தையில இருந்து 5 வயசு வரைக்கும் அவங்கள பாதுகாப்பாக கொண்டு வந்து நடக்க வச்சு ஒரு செடியை ஆக்கின வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பாடு. ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு அதான் தொல்லை. இன்றைக்கி வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு போனாங்கன்னா பிள்ளைகளுக்கு தொல்லைகள் தான் அதிகமாக இருக்கும். அது தொல்லைன்னு சொல்லலை, நான் பாசம் தான் எதுவும் சொல்லலை. அவங்களால சமாளிக்க முடியலை. அந்த சமாளிக்க முடியாமல் தான் கடன்கள்லாம் வாங்குகிறாங்க. நானும் எத்தனையோ இதில் பேசி பார்த்துருக்குறேன். கடன் வாங்காதீங்கன்னு சொல்லத்தான் செய்கிறேன். ஆனால் அவங்களுடைய சூழ்நிலைக்கு வாங்க தான் வேண்டி இருக்குது. அதனால் அரசு தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவுகளை எடுத்து எப்படி அதாவது ஒவ்வொரு வீடாக பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு வீட்டில் வேலை பார்க்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதை முதல்ல செக் பண்ணணும். அவங்கள செக் பண்ணி அவங்களுக்கு ஒரு இன்னும் வேலை வாங்கி கொடுக்க வேண்டும், இல்லை வேலைக்கு போகன்னு சொல்லி ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். அப்போ தான் இந்த நாடு முன்னேறும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. நாட்டில் பாலாறு ஓடணும், தேனாறு ஓடணும் சொல்ல வரல, சந்தோஷம் நிலைக்கணும், நிம்மதி வேணுங்க, அதுதான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.